அண்ட் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து HTML பற்றி ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், ஒரு இன்ட்ரோ. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ இதில் வந்து சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அதோட சேம் இதுதான். இது இல்லாமல் அது இருக்காது, அது இல்லாமல் இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுதான். ஸோ HTML கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்எஸும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நெசசரி அதுதான். சிஎஸ்எஸ் கற்றுக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வெறும் HTML கோடை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கோர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்டைலை கொடுக்குற ஆட்ரிபியூட்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம வெப்பேஜஸும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமல் வெப்பேஜஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ்ன்னு என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது என்னோட ப்ரௌசரில் இருக்கிற இந்த ஃபைலுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு 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 கார்டு, இது ஃபுல்லாக ஒரு கார்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்டில் ஒரு டைட்டில் இருக்குது, இங்கே கிளிக் பண்ண சொல்கிறாங்க, கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பட்டன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோட கோடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டெய்னர்ன்றது இதை குறிக்குது, இந்த ஹோல் பாக்ஸையும் குறிக்குது. ஸோ இதில் ஹெட்ன்றது வந்து இந்த வெல்கம் டு ஆர்எஸ் டெக்னாலஜின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஹெட்டிங்கை குறிக்குது. இந்த ஹெட்டிங் குறிக்குது. அடுத்து பேராகிராஃப் டேக்குள்ளார சிஎஸ்எஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன், அது இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன் கால் பண்ணியிருக்கேன். கிளிக் மீன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கிளிக் மீன்றது இதாகுது. ஸோ இது நார்மலாக HTML கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த பாக்ஸ் இது இருக்காது, நார்மல் டெக்ஸ்ட்டு இது எல்லாமே பிளாக் கலரில், பட்டனும் சின்னதாக வந்திருக்கும். ஸோ இதுதான் HTML நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்றது. மேக்ஸிமம் எஃபெக்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். மேபி பட்டனுக்கு வேணால் ஹைட் விட்டு வேணால் அதிலே கொடுக்கலாம், பட்டனில் கொடுக்கலாம், அது வேணால் ஒர்க் ஆகும். மற்றபடி இந்த கண்டெய்னர் வரைகிறது இது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டைலிங் கண்டிப்பாக போயே தான் ஆகணும். ஸோ இப்போ நான் இந்த இதுக்கு ஸ்டைலிங் பாருங்கள், ஸ்டைல்.cssன்னு ஒரு ஃபைலில் கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் நேம் போட்டு அந்த கிளாஸ் நேமை இதில் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டைலிங் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டைலிங் இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, போக போக நம்ம கற்றுக்கலாம். ஸோ தென் இதில் வந்து ஹெட் டேக் இருக்குது. ஹெட் டேக்கில் நான் ஹெட்டிங்னு சொல்லிட்டு போட்டு டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஹெட்டிங்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நேமு, அடுத்ததுக்கு வந்து கண்டென்ட்றது ஒரு கிளாஸ் நேமு, அடுத்து BTN சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் நேம் நான் கால் பண்ணி இதுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் இண்டிவிஜுவலாக நான் ஸ்டைலிங் எழுதியிருக்கேன். ஸோ பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டைலிங் எழுதியிருக்கேன். பட் ஆனால் இவ்வளவும் தேவையில்லை, வேணும்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது எடுத்தோடனே இவ்வளோ கோடு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம என்ன அங்கே வரணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதை கோடாக டிஃபைன் பண்ணி எழுத போகிறோம். மற்றபடி வேறு எந்த இதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு இதுக்கு அகலம், நீர், ஹைட்டு, அகலம் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா வித்துன்னு சொல்லிட்டு போட்டு எத்தனை பிக்சல் வேணுமோ அத்தனை பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட் எவ்வளோ வேணுமோ அத்தனை பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிக்சல்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, பர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து VH, ரெம்மு அப்படிலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஹெட் டேக் இதுக்குள்ளார கலரு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர், எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். இல்லை வேறு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே போனோம் அப்படின்னா இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஸ்டைலிங் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டைலையே இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இருந்தது அப்படி தான் ரிமூவ் ஆனது. ஸோ இப்போ நான் இந்த லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட் ஹேர் ஸ்டைல்.cssன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபைலை தான் நான் அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை எடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் லோட் ஆகுது, இதுதான் அவுட்புட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அந்த ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஸ்டைலிங் கொடுத்தா மட்டும்தான் இந்த இதுக்கு ஸ்டைல் அப்ளை ஆக ஆரம்பிக்கும், அதர்வைஸ் இது அப்ளை ஆகவே ஆகாது. ஸோ இப்போ நான் Ctrl+Z கொடுக்குறேன், நான் மறுபடியும் இந்த பேஜுக்கு போகிறேன், இது ரீலோட் ஆகும். லைவ் சர்வர்னால ரீலோட் பண்ணும். அதுவே ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் அதுவே ரீலோட் பண்ணி எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் சிஎஸ்எஸ் போகணுன்றது. ஸோ அதனால தான் நான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்டைலிங் எப்படி ஒவ்வொரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக எழுதுறதுன்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த 2 ஃபைலையும் நான் டிலீட் பண்ணி தேவையில்லை, இதையும் டிலீட் பண்ணிக்கிறேன். style.css இதையும் டிலீட் பண்ணிக்கிறேன், இது நம்ம தேவை கிடையாது. ஸோ அதனால தான் சர்வரையும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்எஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ வந்து index.html அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், style.css.
index.html ஏன் போடுறோம் அப்படின்னா, ஏன்னா ப்ரௌசர் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்ற இத தான் ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிக்கும். அப்படி இல்ல அப்படின்னா தான் வேற ஃபைல தேடும். ஸோ அதனால தான் index.html போடுறது. ஏன்னா அப்ப ஃபாஸ்ட் ரெண்டரிங் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ HTML கோட் அந்த இடத்துல இம்பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் திருப்பி HTML, மெட்டா, ஹெட்டு, பாடி அந்த இதெல்லாம் போட தேவையில்ல. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒண்ணா நம்பர் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோதான். ஒரு HTML ஸ்கெல்டன் போர்டு மட்டும் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டைட்டிலில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா CSS introduction, சாரி ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்கே மேலேயே வந்து இந்த டைட்டில் நம்ம கொடுத்த டைட்டில் வந்திருக்கும். CSS இன்ட்ரோடக்ஷன்ன்றது இதுக்கு தான் நம்ம டைட்டிலே கொடுக்கறது. ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஹெட் டேக்குள்ளார நான் இப்போ என்னோட இது போடுறேன். இப்போ நான் பாருங்கள் பாக்ஸ் இல்லை கண்டெய்னர் பாருங்கள் டாட் வச்சு கண்டெய்னர்னு அடித்தேன் அப்படின்னா அதுவே ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட்டே கிரியேட் ஆகிக்கும். பாருங்கள் டாட்னா கிளாஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ ஹேஷ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கும். இப்போ நான் பாருங்கள் ஹேஷ் ஹெட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டேன் அப்படின்னா ஒரு ஹெட்டில் ஒரு இதாக எடுத்துக்கும். ஸோ இதுதான். ஸோ நம்ம ஹெட்டிங் டேக் கொடுத்து தான் இது கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் H1 கொடுக்குறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இப்போ கீழே போகிறேன். H2 அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிறேன். CSS கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து பேராகிராஃப் டேக்கில் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரி இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டைலிங் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் தான் நான் கிளாஸ் கால் பண்ணியிருக்கேன். கிளாஸ் கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. சின்ன வேலை தான் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஒவ்வொன்றும் டிஃபைன் பண்ணணும் தேவையில்லை. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஆட்ரிபியூட்ஸே கால் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது என்னென்னா இன்லைன் ஸ்டைல்னா என்ன, இன்டர்னல் ஸ்டைல்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்லைன் ஸ்டைல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்லைன் ஸ்டைல் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு டேக் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா அந்த இதுக்கு பக்கத்து இப்போ இதுலேயே ஸ்டைலிங் எழுதுறது தான் இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஸ்டைலுன்னா இந்த ஹெட் டேக்குள்ளார ஒரு ஸ்டைலிங் எழுதுவாங்க. இதே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னா இந்த ஷீட்லேருந்து கால் பண்ணி லிங்க் பண்ணி இங்கே கால் பண்ணாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் சொல்லுவாங்க. இப்போ இன்லைன் ஸ்டைல் எப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறேன். இப்போ ஸ்டைல்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போடணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸ்டைல் கொடுத்துட்டு கலர் ஒரு கோலன் ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டைலிங் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் முடிக்கும்போது ஒரு செமிகோலன் போட்டால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். ஏன்னா அந்த டேக் அதோட க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்காக இப்போ அப்படியும் வைக்கலாம். ஸோ இப்போ நான் அதை லைவ் சர்வர் கொடுத்து ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டைலை இப்போ காப்பி பண்ணி இப்போ பேராகிராஃப் டாபிக் நான் போடுறேன். ப்ளூக்கு பதிலாக இங்கே வந்து நான் ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் ஏன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இதுக்கு பேர் இன்லைன் ஸ்டைல்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்டைலை டைரெக்டாக அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு கால் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்டைல் இதாகுது. ஸோ இப்படி கால் பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோட் ரொம்ப பெருசாக போகும். எல்லாமே இந்த ஃபஸ்ட் பேஜே ரன் ஆகிறதுக்கு ரொம்ப இதாக போகும், ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி இருந்த ஒரு ஸ்டைலிங் ஆப்ஷனை இன்டர்னல் ஸ்டைலிங் சொல்லிட்டு இங்கே மாற்றினாங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டைலிங் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் போட்டுக்கிறேன். ஸ்டைல் பண்ண போகிறோம்னா ஸ்டைல்னு தான் போடணும். ஸோ சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்டிங் டேக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ கால் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போடணும். ஓப்பன் பிரேஸ் அது மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டைலை மட்டும் இப்போ காப்பி பண்ணி நான் இதில் போடுறேன். Ctrl Xஏ கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த ஹெட் இருக்கு இல்லைங்க, இந்த ஹெட்ல ஸ்டைல் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இது தேவையில்ல. ஏன்னா நம்ம இன்டர்னல் ஸ்டைலிங் எழுதுறதுனால இதுவும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்றோம். மறுபடியும் இந்த இன்லைன் ஸ்டைலிங்க பேராகிராஃப் டேக்ல இருந்து எடுத்துடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா H1க்கு மட்டும் ப்ளூ கலர் அப்ளை ஆகிறத பார்க்கலாம். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? ஏன் ப்ளூ? நான் இப்போ க்ரீன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே க்ரீன் சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த லைன்லேயே பார்த்து பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இதில் தனியாக ஒரு 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 டேபை போட்டு எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கிறதே பார்த்துக்கலாம். இப்போ நான் H2க்கு இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கீழே வச்சுட்டு H2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு எல்லோ அந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் போகிறேன். இப்போ சைட் ரீலோட் ஆகும்போது எல்லோ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஹவாரியுன்ற டேக்குக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பி அந்த டேக்குக்கு போட்டுக்கிட்டு கலர் இண்டிகோ கலர் நல்லாயிருக்கும், இண்டிகோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது, அதனால தான் இவ்வளவு லேக் ஆகுது. இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவே எடுக்கும். ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இருக்கு. எனக்கு வந்து இதில் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. வந்து லேட்டோ காமா சான் ஷெரீஃப்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஃபாண்ட்டு. அதை நான் டைப்போகிராஃபி கொஞ்சம் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இது நார்மலாக டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டு. இது வந்து ஒரு லேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. லேட்டோ ஃபாண்ட் அப்ளை ஆனிச்சான்னு தெரியல, இல்லை சான் செரிஃப்ன்றது அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதே எல்லாத்துக்கும் காப்பி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா Ctrl+C கொடுக்குறேன். Ctrl+V Ctrl+V லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இது ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து சப்போஸ் எனக்கு ஏதோ பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இப்போ இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ஒரு ஐஃபன் கலர் விஷுவல் கோட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த டேக் வந்துடும். பட் ஆனால் இது ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கும் போது நோட் பேடில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்களாக எல்லா அட்ரிபியூட்ஸும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. நீங்களாக எல்லா அட்ரிபியூட்டும் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆகும். மனப்பாடம்னு இல்லை, உங்களுக்கு தெரிய வரும் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஏதோ பக்கை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதனால் நோட் பேடை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சஜஷன் காட்டும். பட் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு மாறலாம். பட் எனக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு தான் வந்தேன். பட் நோட் பேடும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட சஜஷனும் இதுதான். நோட் பேடில் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் இதுக்கு வரணும் அப்படின்றது அவங்களோட சஜஷன். ஸோ அதே தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு இந்த டேக் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லைட் ஷார்க் கோரல் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸை பற்றி நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் நீங்கள் டேரெக்டாக நினைக்கிற கலர் அதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஹெக்ஸாடெசிமல் கோடு #FFF #333 அந்த மாதிரி கோட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போகிறேன், சர்வர் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பேக்ரவுண்டில் ஒரு கலர் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதே எல்லாத்துக்கும் கூட நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் காப்பி பண்ணுறேன். ஒரு இடத்துல இருக்கிற ஸ்டைலிங் எல்லாத்துக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது ஒரு செலக்டாரு, இது ஒரு செலக்டாரு. அந்த எதை நம்ம கால் பண்ணுறோமோ, எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் செலக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ செலக்டார்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் இன்டர்னல் ஸ்டைலிங்காக இப்போ கொண்டு வந்துட்டேன். இன்லைன் ஸ்டைலிங்னா லைன்லேயே எழுதுறது. இன்டர்னல் ஸ்டைலிங்னா இந்த ஃபைலுக்கு HTML-குள்ளாரையே ஒரு ஸ்டைல் டேக் போட்டு அதில் எழுதுறது. எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் அப்படின்னா ஒரு style.cssன்னு ஒரு ஃபைலோ, இல்லை index.cssன்னு ஒரு ஃபைலோ, இல்லை css.cssன்னு கூட போட்டால் கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு .cssன்னு போடணும். அப்போ தான் ஸ்டைல் ஷீட் அதை எடுத்துக்கும். ஸோ இந்த HTML-ல ஸோ இங்கே அந்த டைட்டில் இந்த ஹெட் டேக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஹெட் டேக்குள்ளார ஒரு லிங்க் ஒன்று பண்ணி அந்த இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டைலிங்கே ஓகே.
ஸோ இங்க எப்படி ஸ்டைல கால் பண்றோம் அப்படின்னா, அப்படி அப்படி எப்படி கால் பண்றோம் அப்படிமோ, ஸோ அந்த இத அப்படியே அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ல பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் இப்ப இந்த ஸ்டைல அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைல் அட்ரிபியூட்ட மட்டும் விட்டுட்டு, உள்ள இருக்கிற ஸ்டைலிங் எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து, இங்க பேஸ்ட் பண்ணிர்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல் அட்ரிபியூட்ஸ நான் எடுத்துர்றேன். ஸோ இத நான் எடுத்துர்றேன். ஸோ நார்மலா ஹெட் டேக்குக்குள்ளார டைட்டிலு, மெட்டா ஸோ இது மட்டும் தான் இருக்கு. ஸோ ஓப்பன் பண்றேன். இந்த ஃபைல ரீலோட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டைலிங் எப்படி அப்ளை பண்றது? அந்த எக்ஸ்டர்னல்ல ஸ்டைல் ஷீட்ல குடுத்துருக்கிறத, இப்ப எப்படி இதில கால் பண்றது அப்படின்னா, ஸோ இத நார்மலா செலக்டர்ஸ் போட்டு இந்த மாரி டேக்ல தான் கரெக்ட்டா எழுதியிருக்கும். ஸோ இப்ப இந்த ஸ்டைல் டாட் தான் ஃபைல் நேமு. இப்ப நான் இத லிங்க் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகும். ஸோ ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் போடணும். ஸோ லிங்க்ன்னு குடுத்துட்டு, ஆர்இஎல் ரிலேஷன் எத ரிலேட் பண்றேன்? ஸோ ரிலேட் குடுத்துட்டு, அது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட்ன்னு தான் சொல்லுவோம் அந்த டைப்ப. ஸோ அதனால ஸ்டைல் ஷீட்ன்னு போட்டுக்கிறேன். ஸ்டைல் ஷீட்ன்னு போட்டுருக்கீங்களா? ஸோ இப்போ ஹேர் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இல்ல ஹேர் ரெஃப்ன்னு சொல்லுவாங்க. ஹெச் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எத ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஃபைல் நேம் வந்து style.css அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைல் நேம். இப்போ நான் டேக்க க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் என்னோட அவுட்புட் அப்படி இருந்தது. ஸோ இப்போ நான் அந்த style.css இப்ப நான் எடுத்துறேன் இதுலருந்து. இப்போ டைரக்ட்டா நான் க்ளோஸ் குடுத்துர்றேன். ஸ்டைல் வந்து அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகல அப்படின்னா, கரெக்ட்டான நேம் குடுத்தோம் அப்படின்னா கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இந்த style.css தான் அதோட ஃபைல் நேமு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, style.css குடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைல் வந்து டைரக்ட்டா இதுல இம்போர்ட் ஆயிரும். ஸோ லிங்க் ஆன உடனே இந்த மாதிரி ஸ்டைலிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்ல இருந்து இந்த டேக் எல்லாம் இது கால் பண்ணும். ஸோ இந்த இதுக்கெல்லாம் இத எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஸ்டைலிங் அப்ளை பண்ணும். ஸோ இது ஏன் எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்டைல் ஷீட் போடணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு தனி ஃபைல் இருந்தா டக்குன்னு யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அது இல்லாம இந்த ஸ்டைல்ஸ் வந்து வேற இடத்துல ஏதாவது வேணும் அப்படின்னா, இந்த ஃபைல அங்கேயும் கூட கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் தனியா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் காப்பி பண்ணி இன்டர்னல் ஸ்டைலிங்னா இந்த ஸ்டைல்ல காப்பி பண்ணி இதுக்கும் போடணும், அதுக்கும் போடணும். ஸோ இதே எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்டைல் ஷீட் எழுதிட்டா, இந்த ஸ்டைல வேணுன்ற இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல காப்பி பண்ணி அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் இப்ப நான் காப்பி பண்றேன். இத காப்பி பண்ணிட்டு, ஸோ இங்க பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கும். தெரியுதுங்களா? டிஃபரன்ஸ் தெரியுங்களா? ஸோ எனக்கு நான் இந்த கலரையும் காப்பி பண்ணி, ஸோ இப்போ இதில இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இங்கேயே கூட பேஸ்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. இப்படியும் பேஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா கோடு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ இருந்தா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு தான். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா, ரன் ஆகுதுங்களா? ஸோ இது நான் ஃபாண்ட் கலர் வந்து இப்போ நான் வந்து ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒயிட் இப்படியும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபைல் ரீலோட் ஆனுச்சு அப்படின்னா, ஒயிட்ன்றது சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ இதுதான் இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல் இந்த ஸ்டைலுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோல வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்டு இன்டர்னல் ஸ்டைலிங், இன்லைன் ஸ்டைலு, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் இத பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இத பத்தின பிரீஃப் வீடியோஸ் வந்து போடலாம். பட் ஆனா டைம் ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்றதுனால தான் நான் இப்படி சின்னதா குறைச்சுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ HTML கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்தவங்க CSS கத்துக்கணும். CSS கத்துக்கணுங்கிறவங்க கண்டிப்பா HTML தெரிஞ்சே ஆகணும். HTML இல்லன்னா பூட்ஸ்ட்ராப்போ ஏதோ சம்திங் HTML பூட்ஸ்ட்ராப்லாம் தனி. அது வந்து ஒரு பெரிய வாஸ்ட்டு. HTMLம் அதே மாரி தான். ஸோ இதில வந்து CSSல இன்னும் பல இது இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபியூச்சர்ல வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுவேன். ஸோ கண்டிப்பா அத பாருங்க மறக்காம. ஸோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஆனா ஏதாவது பண்ணலாம். நல்லா தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சீரிஸ் வந்து புதுசு ஆக்சுவலா. டிசைனிங்ல இருந்து டைரக்ட்டா கோடிங்க்கு மாறுறதுன்றது. நான் டிசைனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஏன்னா டிசைனிங் கத்துக்கணும் அப்படின்னா, இதுலயும் ஒன் கைண்ட் ஆஃப் டிசைனிங் தான். இது கோட்ல டிசைன் கொண்டு வரும். அதுல ஆல்ரெடி இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கிற சாஃப்ட்வேர் மூலியமா கொண்டு வர ஒரு 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 திறமை அப்படின்னா, கோட் மூலியமா கொண்டு வரது ஒரு திறமை தான். ஸோ அத வந்து நான் இதுல பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்றேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா, அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நமக்கே தெரிய வரும். நம்மளும் கத்துக்கலாம் இந்த இத. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீசன்ஸ்ல செலக்டார்ஸ் அத பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.